ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த குக் வித் கோமாளியிலேருந்து மணிமேகலை அவர்கள் வெளியேறினத பத்தி தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ட்ரெண்டாவே போயிட்டுருக்குது. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்த குக் வித் கோமாளி ஷோல மணிமேகலை அவர்கள் கொஞ்ச நேரம் மட்டும் தான் அந்த ஷோல கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் டெலிகாஸ்டும் ஆயிருக்கு. ஸோ இத பத்தி எல்லா ரசிகர்களுமே மணிமேகலை அவர்கள்ட்ட இணையதளத்தில கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி "ஏன் இந்த ஷோல நீங்க இல்ல? எங்க போனீங்க? என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் மணிமேகலை அவர்களும் ஒரு ரிப்ளை குடுக்குற வகையில யூடியூப்ல ஒரு வீடியோ ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த குக் வித் கோமாளி ஷோல இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆங்கர் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ஆங்கரிங் ஒர்க் பண்ண முடியாம நெறைய இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, என்னோட வேலையும் சேர்த்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. நான் எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நியாயமா இருந்ததுன்னா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே சொல்லிருவேன். அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணியிருந்தேன்னா, புரொடக்ஷன் டீம்ல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல. என்னோட வேலைய என்ன பார்க்க விடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்ல நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்கட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது அவங்கட்ட பேசி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஷோவ கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமா தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்ல மாட்றாங்க. நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் அந்த விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாரி ஒரு மேற்பார்வையா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரியங்காவா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஷோல இருக்கிறது ஒரு ஆங்கரா இருக்கிறது அவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல மணிமேகலை அவர்கள் இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஆங்கரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ மட்டும் இல்லாம எல்லா ஷோவுமே அவங்களுக்கே கிடைக்கட்டும். அவங்க ஃபுல் பிஸியாவே இருக்கட்டும். அது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது புதுசா வந்தாங்கன்னா, அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு கூட இவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க அவங்க வேலைய பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வேலைய ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் அதில குறிப்பிட்டிருந்தாங்க. இத பத்தி பார்த்தீங்கன்னா, இணையதளத்திலயுமே ஒரு சின்ன செய்தி ஒண்ணு பரவிச்சு. அது கொஞ்ச நேரத்திலே டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா, சுனிதாவுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதா கூறப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, விஜய் டிவிலே பேசி முடிக்கப்பட்டதாகவும், இத பத்தி சுனிதா அவர்கள் வெளிய சொல்லாம அப்படியே மறைச்சதாகவும் கூறப்படுது. அவங்க விஜய் டிவி புரொடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்கள தான் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் டிவிங்கிறது ஒரு ஃபேமிலி தான். ஸோ இங்க இருக்கிற பிரச்சனைய நம்மளே பேசி தீர்த்துக்கணும். ஆனா மணிமேகலை அவர்கள் வெளிய சொன்னது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடக்கும்போது மணிமேகலை அவர்கள நாங்க அதாவது அவங்கட்ட சம்மந்தப்பட்டவங்கட்ட நாங்க பேச சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க பேசல. அப்படிங்கும்போது நாங்க தான் அவங்கள அந்த ஷோவ விட்டு வெளிய அனுப்பணும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்தது. ஆனா அது போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல என்ன பிரச்சனையோ அது அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியல. ஸோ இத பத்தி தான் விஜய் டிவில இருக்கிற மாகாபா அவர்கள்ட்டயும் ஒரு இடத்துல வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிரியங்கா அவர்களுக்கும், மணிமேகலை அவர்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் மாகாபா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் அங்க எதுவுமே இல்ல. அங்க இருந்திருந்தேன்னா இது எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்பாட்லயே நான் இல்ல. இத நான் சொல்லவும் கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு வழியா நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல 2 காட்டு யானைகள் சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா, அத நம்ம விலக்கி விட ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா விலக்கி விட்டோம்னா நம்மள நசுக்கிருவாங்க. ஸோ நம்ம தூரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் போனோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரி அவரும் நக்கலா சொல்லிட்டு தூர போயிட்டாருங்க. இது என்னதான் இந்த பிரச்சனை இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இணையதளத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு அகைன்ஸ்ட்டா தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்கள வேலைய பார்க்க விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. இவங்க தான் எல்லா ஷோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி நெறைய பேர் பிரியங்கா திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.